ஹாய் உறவுகளே, என்னங்க ரொம்ப கவலையாக இருக்கீங்களா? துக்கமாக இருக்கீங்களா? உடனே மனசு சொல்லுமே. நேராக நம்ம யாராச்சும் தெரிஞ்சவங்கள்ட்டையோ இல்லை அறிஞ்சவங்கள்ட்டையோ இல்லை பழகினவங்கள்ட்டையோ இல்லை முகம் அறியாதவங்கள்ட்டையோ யார்கிட்டயாச்சும் சொன்னால் நம்ம கவலையும் நம்ம கஷ்டமும் நம்ம துக்கமும் மாறும் இல்லையா? நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் இல்லையா? மனசில் உள்ளதை யார்கிட்டச்சும் கொட்டிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லும். என்றைக்குமே சரி மனசு சொல்கிறத கேட்காதீங்க. எப்பயுமே சரி ஆறுதல் வந்து நம்ம கஷ்டத்துலேயோ கவலையிலையோ துக்கத்துலேயோ இருக்கும்போது நம்ம மனுஷங்கள்கிட்ட நம்ம ஆறுதல் தேடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயாச்சும் நம்ம கடவுள் நம்மளை அப்படியே வச்சுருக்க மாட்டார். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம சந்தோஷத்தை பார்க்கும்படியான ஒரு நிலைமையை கொண்டு வருவார். அப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ போயிட்டு பாரு, அன்னைக்கு எப்படி சொல்லி அழுதான் தெரியுமா என்கிட்ட? அவள் எப்படி சொல்லி அழுதா தெரியுமா? அன்னைக்கு வந்து அப்படி வந்து ஒரு நிலைமையில இருந்தா. ஆனால் இன்னைக்கு பாரு அவளுக்கு வந்த வாழ்வை, அன்னைக்கு பாரு அவனுக்கு கிடைச்ச வாழ்வை பாரு. இதுதான் இப்படி சொல்கிறது, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த ராத்திரியில் கூட பிடிப்பாங்களாம். இந்த மாதிரி பழமொழிகள்லாம் சொல்லி சிரிப்பாங்க. அந்நிய மனசால்கிட்ட சொல்லி சிரிப்பாங்க. ஏன்னா அந்த வயிற்றுச்சல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க துக்கத்தோடய இருந்துட மாட்டாங்களா? கவலையோடு இருக்க மாட்டாங்களா? கஷ்டத்தோடு இருக்க மாட்டாங்களா? இப்படி நினைக்கக்கூடிய புத்தி தான் மனுஷங்க புத்தி. நான் எல்லாரையும் சொல்ல ஒரு சில பேருடைய புத்தியை சொல்கிறேன். அதனால் எப்பயுமே மற்றவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா சரி அன்றைக்கி கஷ்டப்பட்டாங்க, நீங்கள் நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு 100ல் ஒருத்தர் தான் நினைப்பாங்க. பாக்கி 99 பேர் வயிற்றுச்சல் தான் படுவாங்க. அதனால் எப்பயுமே கஷ்டத்துலேயும் கவலையிலையும் துக்கத்துலேயும் மனுஷங்கள்கிட்ட ஆறுதல் தேடாதீங்க. நேராக உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு போங்க. அங்கே போயிட்டு விளக்கேற்றி வச்சு அங்கே உட்காந்து உங்கள் துக்கத்தையோ சந்தோஷத்தையோ எல்லாத்தையுமே வெளிப்படையாக சாமிக்கிட்ட சொல்லி அழுங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு மனுஷங்கள்ட்ட சொன்னால் என்ன ரிலீஃப் கிடைக்குமோ அதை விட ஒரு 100 இல்லை 200% ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து நம்ம சொல்லி தெய்வத்திட்ட சொல்லி அழும்போது நமக்கு கிடைக்கும். அது எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உணர்ந்திருக்கேன். எப்பயுமே சரி நான் துக்கத்துலேயும் சந்தோஷத்துலேயும் இருக்கும்போது நான் தெய்வத்துக்கிட்ட தான் போய் என்னுடைய துக்கத்தையும் சந்தோஷத்தையும் நான் வந்து முறையிடுவேன். மனுஷங்கள்கிட்ட நான் முறையிடவே மாட்டேன். ஏன்னா அவங்க காது கொடுத்து கூட அதை கேட்க முன் வர மாட்டாங்க. அப்படியே முன் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக தான் இருக்கும். சரி நம்மளுக்கு பொழுது போல, சரி அவங்க கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது, அவங்கள இன்னும் கொஞ்சம் நோண்டுவோம், இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து இது பண்ணி உசுப்பேற்றி பார்ப்போம், இன்னும் என்னெல்லாம் அவங்க வாயில் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கதையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அவங்க ஒரு பொழுதுபோக்காக தான் அதை கேட்பாங்களே ஒழிய நம்மளுக்கு எந்த விதமான நன்மையும் அதனால் கிடைக்காது. அதனால் அசிங்கமும் அவமானமும் தான் மிஞ்சும். அதனால் உறவுகளை எப்பயுமே சரி உங்கள் கஷ்டத்தையோ கவலையோ மனுஷங்கள்கிட்ட போய் ஆறுதல் தேடாதீங்க, கடவுள்கிட்ட தேடுங்க. அவங்க தான் என்றைக்குமே நமக்கு துணையாகவும் இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பும் இதனால் வரும். நான் அனுபவப்பட்டதுனால நான் இதை சொல்கிறேன். இல்லைன்னா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.